சுத்தி வா, சுத்தி வந்து அம்மா பார்க்க இல்லை. சுத்து சுத்து. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இந்த பிள்ளைக்கு இருக்கா? பேச்சியம்மாள் மகன் ஆறுமுகம் அவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கா? வந்திருக்கியா? பிள்ளை உன்னையே நம்பி இருக்கு. நான் இருக்கேன் அப்படின்னா வலதுபுறமாக சுற்றி நான் இருக்கேன்டா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வ அருள் இருக்க போய் தான் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அம்பல தும்பலத்திலையும் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது இருக்குது. செய்கின்ற தொழிலில் வியாபார முன்னேற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் குழப்படிகள் இருக்குதா? எதிரிகளால் செய்யப்பட்ட குழப்பங்களோ செய்வினை கோளாறுகளோ அப்படிங்கிறது இந்த பிள்ளை பாதிப்பு இருக்கா? இருக்குன்னா வலதுபுறம் சுத்து, இல்லைன்னா இடதுபுறம் சுத்து. மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. கேட்கும்போது அப்புறம் இடதுபுறம் சுத்துற. சரி சரி. கிரக கோளாறுகளால் பாதிப்பு இருக்கா? நவக்கிரக தோஷங்கள், நவக்கிரகங்களினால் ஒரு சில உபாதைகள் சந்திக்க இருக்குதா? ஐயன் ஈசனுடைய சாட்சியாக உன் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கு. அம்பாள் எனக்கு கொடுத்த உத்தரவின் பேரில் எதிரிகளால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனி அப்படிங்கிற எந்த ஒரு பாதிப்பும் அப்படிங்கிறது இல்லை. நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது பண்ணாலே இந்த தோஷங்கள், இந்த உபாதைகளிலிருந்து கண்டிப்பான முறையில் மாறிடலாம். அதனால் அந்த வழிபாடே பண்ணலாம். தேய்பிறை பிரதோஷ